ஆலய தீபம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆலய தீபம் சேனல்ல நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது ஜூலை மாதத்துல 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகிறது என்கின்ற ராசி பலனை. இந்த ராசி பலனை உங்களுக்காக வழங்க வந்திருக்கிறேன். நான் மீனாட்சி சுப்பிரமணியன், ஜோதிடர் மற்றும் பக்தி சொற்பொழிவாளர். ஆலய தீபம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற பயனுள்ள பதிவுகள் நிறைய தொடர்ந்து வரப்போகிறது. உங்களுடைய நண்பர்கள், உறவுகள் இடத்துல இந்த சேனலை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களுடைய வீடியோ விரைவில் உங்களை வந்து சேரும். 12 ராசிக்கும் எப்படி ஜூலை மாதம் அமைய போகிறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கோச்சாரத்தில் கிரகங்களின் நிலவரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு ராசியில் வருடக்கணக்கில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ராகு, கேது, குரு மற்றும் சனி இவர்களுடைய பெயர்ச்சி எதுவும் இந்த ஜூலை மாதத்தில் இல்லை. இந்த ஜூலை மாதம் முழுவதும் கும்பத்தில் வக்ரகதியில் சனியும், மீனத்தில் ராகுவும், கன்னியில் கேதுவும், ரிஷபத்தில் குருவும் சஞ்சாரம் செய்ய போகிறாங்க. மாதாந்திர கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய், புதன், சுக்கிரன் இவர்களின் பெயர்ச்சி நிச்சயம் உண்டு. ஜூலை மாதத்தில் 2 தமிழ் மாதங்கள் வரும். ஆனி மாதம், ஆடி மாதம். தோராயமாக 15 நாட்கள் அப்படின்னு எடுக்கலாம். இப்படி பார்க்கும் பொழுது சூரியன் ஜூலை 17 வரை மிதுனத்திலும் அதன் பிறகு கடகத்திலும், ஜூலை 13ஆம் தேதி வரை செவ்வாய் மேஷத்திலும் அதன் பிறகு ரிஷபத்திலும், ஜூலை 20ஆம் தேதி வரை புதன் கடகத்திலும் அதன் பின்பு சிம்மத்திலும், ஜூலை 8ஆம் தேதி வரை சுக்கிரன் மிதுனத்திலும் அதன் பிறகு கடகத்திலும் சஞ்சாரம் செய்ய போறாங்க. இந்த கோச்சார கிரகத்தின் அடிப்படையில் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஜூலை மாதம் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி அமைய போகிறது? கடந்த சில நாட்களாகவே சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு பிரச்சனை. வேலை நல்லா இருக்கு அப்படின்னா குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, உறவுகளிடையே சில பிரச்சனை, இல்லை குடும்பத்தில் சுமூகமாக போயிட்டுருக்கு அப்படின்னா வருமானத்தில் ஏதோ ஒரு தடங்கள் வரா மாதிரி, வேலைகளில் சில பிரச்சனை, வேலையில் பிடிக்காத இடத்துல வேலை பண்ணிட்டு இருக்கோமே அப்படிங்கிற ஒரு எரிச்சல், இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையை சிம்மராசி அன்பர்கள் சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த ஜூலை மாதமானது அவர்களுக்கு ஒரு ஆறுதலை தரக்கூடிய மாதமாக அமைய போகிறது. சிம்ம ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயானவர் 10ஆம் இடத்திற்குள்ள நுழையும் போது, அதாவது மாதத்தின் பிற்பகுதியில வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க போறார். என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஒன்று பாஸ்னால தொந்தரவோ, இல்லை பிடிக்காத ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கோமோ, இல்லை வேலையே இல்லாம வீட்டில் உட்காந்துட்டு இருக்கோமோ, இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகள் வேலையில இருந்தாலும் அதையெல்லாம் தீர்க்கக்கூடிய விதமாக செவ்வாய் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் வரும் பொழுது செய்ய போறார். உங்களுக்கான அதிகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஏதோ பேருக்கு என்ன ஒரு மேனேஜர்னு உட்கார வச்சிருக்காங்க, போஸ்டிங் கொடுத்துருக்காங்களே ஒழிய அதற்கான அதிகாரமோ அதற்கான என்னென்ன விஷயங்கள் நான் கையில் எடுத்து பண்ணணுமோ அதெல்லாம் இன்னும் எனக்கு வரல அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அந்த அதிகாரங்கள் கையில் கிடைக்கப்படும். உயர் பதவியில வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்கும். அவங்க சொல்லக்கூடிய பேச்சை கேட்டு மதித்து கீழ்ப்படிந்து எல்லாரும் நடக்கக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் 10ஆம் இடத்திற்கு செவ்வாய் வரும் பொழுது உங்களுக்கு தரப்போறார். இது மாதத்தின் பிற்பகுதியிலன்னு சொன்னா அது வரைக்கும் அந்த செவ்வாயானவர் 9ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட இருக்க போறார். இது மிகவும் அற்புதமான அமைப்பு. 9ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சியோட இருந்து அதே நேரத்தில் மாதத்தின் முற்பகுதியில சூரியனும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடியது அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய தடைப்பட்ட விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். இது வேலையாகட்டும், இல்லை திருமணமாகட்டும், சுப நிகழ்ச்சி தடையாகட்டும், இல்லை வேற எந்தெந்த காரியங்கள்ல தடை இருந்ததோ அதை எல்லாத்தையும் சரி செய்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்பு. இதுவும் குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னா சுப நிகழ்ச்சிகளை எடுத்துக்கலாம். திருமண தடையாகட்டும் அதெல்லாம் விலகி உங்களுக்கு திருமணம் நடைபெறுறது, குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கிறது, இல்லைன்னா பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவி இவர்கள்லாம் மீண்டும் அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விட்டு ஒன்று சேருவதற்கான முயற்சிகள் எடுக்கிறது, இதெல்லாம் அற்புதமாக நடைபெற வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீகத்தில் உங்களை நீங்கள் அதிகம் ஈடுபடுத்தி கொள்வீங்க.
உங்களுக்கு முடிந்த தர்ம காரியங்கள் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்குள்ளே எழும். நிறைய பேர் அதெல்லாம் செய்வீங்க. உங்களுடைய குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வருவீங்க, இல்லை இஷ்ட தெய்வத்தை போய் பார்த்துட்டு வருவீங்க. இதெல்லாம் செய்யக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு அமையும். 3-10 சுக்கிரன் இந்த மாத தொடக்கத்தில் ஜூலை 8ஆம் தேதி வரையிலும் 11ஆம் வீடான மிதுனத்தில் சஞ்சாரம் செய்யப்பட்டார். அந்த நேரத்தில் சூரியனும் அங்கே வரும் பொழுது நிறைய பேருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்க வாய்ப்புண்டு, வேலை கிடைக்க வாய்ப்புண்டு, வீடு மனையினால் லாபம் கிடைக்க வாய்ப்புண்டு. இதெல்லாம் உங்களுக்கு சுக்கிரனானவர் ஏற்படுத்தி கொடுப்பார். செவ்வாயும் வலுவாக இருக்க, சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்க, லக்னாதிபதி 11ஆம் இடத்திற்கு வரும் பொழுது வீடு மனை இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகங்கள் நிறைய பேருக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சிம்ம ராசிக்கு 12ஆம் பாவகமான கடகம், இந்த கடகத்தில் புதன், பிறகு சுக்கிரன், இந்த மாதிரி சுப கிரகங்கள் வந்து போய் அந்த 12ஆம் இடம் அற்புதமாக சுபத்துவமாக இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய பேருக்கு வெளிநாட்டில் தங்கி வேலை செய்பவர்களுக்கு அற்புதமான மாதமாக இந்த ஜூலை மாதம் அமையறதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு. மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாயானவர் குருவோடு இணைந்து இந்த குருமங்கள யோகம் அப்படிங்கிறது ஏற்படுத்துவார். இந்த குருமங்கள யோகம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு அற்புதமாக அமையும். ஏன்னா செவ்வாயானவர் உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கார், குரு பஞ்சமாதிபதியாக இருக்கார். இவர்கள் இணையும் பொழுது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். இப்போ ஆசை நிறைவேறது கூட பிரச்சனை இல்லைங்க, முதல்ல பிரச்சனைகள் குறையும். ஏன்னா சிம்மராசி என்பர்கள் நிறைய சங்கடங்களில் மாட்டிக்கொண்டிருக்கீங்க. இந்த அமைப்பு, இந்த சேர்க்கையானது உங்களுடைய சங்கடங்களை குறைக்கக்கூடிய அமைப்பில் இருக்க போகிறது. அதனால் இந்த ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு ஆறுதலான மாதமாக தான் அமைய வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜூலை மாதத்தில் நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய அமைப்பு. ஏதோ ஒரு விதத்தில் இந்த மாதத்துக்கான வட்டியை நான் கட்டிட்டேன், இல்லை இந்த மாதத்துக்கான தவணையை நான் கட்டிடுறேன் அப்படின்னு அந்த அளவுக்கான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். இல்லை நல்ல தசாபுக்தி காலங்களே போயிட்டுருக்கு அப்படின்னா கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரக்கூடிய அமைப்பாகவும் சிம்மராசி அன்பர்கள் பலருக்கு இந்த ஜூலை மாதம் அமையும். இந்த ஜூலை மாதத்தில் இந்த கிரக அமைப்பு அப்படிங்கிறது தற்காலிகமான கிரக அமைப்பு தான். இந்த 7ஆம் இடத்தில் சனி வக்ரமாக இருக்கும் வரையிலும் சிம்மராசி அன்பர்கள் பெரும்பாலும் உறவுகளிடையே ரொம்பவும் கவனமாக பார்த்து பழகணும். வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்களிடத்துல ரொம்ப எச்சரிக்கையோடு பழகணும். ஒரு வார்த்தை பேசினாலும் யோசித்து பேசுங்க. நாளைக்கு இதனால் எந்த பிரச்சனையும் நமக்கு திருப்பி வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசித்து பேச வேண்டியது. இதை சனி வக்ரகாலம் முடிகிற வரைக்கும் சிம்மராசி அன்பர்கள் இந்த விஷயத்தை பார்த்து கொள்ளணும். அதே மாதிரி புதிதாக தொடங்கக்கூடிய தொழில், இல்லை ஒப்பந்தம் போடுறீங்க, ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரோட ஒரு ஒப்பந்தம் போடுறீங்க, இதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை செய்யுங்க. இதெல்லாம் யோசித்து சிந்தித்து, என்னதான் உங்களுடைய ஃப்ரெண்டு, என்னதான் நெருக்கமான உறவு உங்களுக்கு ஆலோசனை வழங்குறாங்க அப்படின்னாலும் நீங்கள் சுயமாக யோசித்து இது நமக்கு சரி வருமா வராதா அப்படின்னு சிந்தித்து செயல்பட வேண்டியது சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் மிக மிக அவசியம். இல்லத்தில் யாரோ ஒருவருக்கு உடல்நிலை குறைபாடு அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது செய்யறதுக்கான வாய்ப்புகள் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் இருக்குது. 2-11 கூடிய புதனானவர் மாதத்தில் முதல் 20 நாட்கள் உங்களுக்கு 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். இந்த காலகட்டத்தில் அவ்வப்போது உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு வந்துட்டு போகலாம், இல்லை உறவுகளிடையே கொஞ்சம் மனக்கசப்புகள் இருக்கலாம். புதன் ஜூலை 20க்கு பிறகு ராசிக்குள்ளேயே நுழைவார். இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த பணத்தட்டுப்பாடு, இல்லை உறவுகளிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் ஓரளவுக்கு தீர்ந்து ஒரு நிம்மதியும் மன சந்தோஷமும் சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் மாதத்தின் பிற்பகுதி அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு அற்புதமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. இப்போது சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் எந்தெந்த நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு பார்க்கலாம். ஜூலை 25ஆம் தேதி காலை 10:45க்கு தொடங்கி ஜூலை 27
மதியம் 12:59 வரையிலும் சிம்மராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ராம் ராம்.